சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிசி தேர்வுகளுக்கு படித்துக் கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்பிசி குரூப் 4 2025 அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏப்ரல் 25 அன்று வெளியாகிவிட்டது. ஆனால் பல மாணவர்களோட மனசில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, வெறும் 3935 காலி பணியிடங்கள் மட்டும்தான் வெளியாகியிருக்கு. இந்த காலி பணியிடம் மிகவும் குறைவான காலி பணியிடம். இது எப்படி படிப்பது, இது நமக்கு சாதகமான காலநிலையாக இருக்குமா போன்ற பல்வேறு எதிர்மறையான விஷயங்கள் பார்த்திங்கன்னா மாணவர்களுடைய மனசில் இருக்குது. வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா என்ற ஒரு சந்தேகமும் மாணவர்களுடைய மனசில் இருக்குது. அந்த எல்லா சந்தேகங்களுக்கும் விடையளிக்கக்கூடிய வகையில் இரட்டிப்பு மகிழ்ச்சியை மாணவர்களுக்கு தரக்கூடிய வகையில் மிக முக்கியமான தகவல் வெளியாக இருக்குது. அந்த தகவலை பற்றி தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். குரூப் 4 வேக்கன்சி அதிகரிப்பு தொடர்பான அறிவிப்பு டிஎன்பிசி தரப்பிலிருந்தே வெளியாகி இருக்கு. அது தொடர்பான தகவலும் உங்களுக்கு இந்த பதிவில் இருக்கு. அதனால கவனமாக இந்த வகுப்பை கடைசி வரையும் நீங்க பாருங்க. காரணம் என்னன்னா, நமக்கான நல்ல காலம் பிறந்தாச்சு. இந்த வாய்ப்பை நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா தவற விடவே கூடாது. இப்போ டிஎன்பிசி குரூப் 4 அறிவிப்பு ஏப்ரல் 25, 2025 வெளியானது. இதில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களில் அதிக போட்டி இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். VAO 215 என்பது இப்போது இருக்கக்கூடிய காலிப்பணியிடத்திற்கு சரியான காலிப்பணியிடம் தான். இதில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு குறைவு தான். ஆனால் ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் என்ற காலிப்பணியிடத்தில் 239 குறிப்பிட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இது அதிகரிக்கும். இளநிலை உதவியாளர்கள் 1621 தான் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய இளநிலை உதவியாளர்களில் 1661 அறிவிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2022 குரூப் 4 எடுத்துக்கிட்டிங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையிலே 650 அறிவிச்சாங்க. அப்போ நீங்கள் பாருங்கள், பல்வேறு துறையை சேர்த்தே 1600 தான். ஆனால் 2022 ஒரே துறையிலே 650 காலி பணியிடம்லாம் இருந்தது. அதனால் கண்டிப்பாக இளநிலை உதவியாளர்கள் காலி பணியிடம் அதிகரிக்கும். தற்போதைய நிலவரப்படி ஏப்ரல் 25 நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய நிலவரப்படி 1621, டைப்பிஸ்ட்டு 1100, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் 335. இது இல்லாமல் ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது. பிற பணியிடங்கள்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதிக போட்டி இருக்கக்கூடிய பணியிடங்களை மட்டும் உங்களுக்கு இதில் காண்பிச்சிருக்கேன். இப்போ VAO, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர், இளநிலை உதவியாளர், இது மூன்றுமே சேர்த்தாலே நமக்கு எவ்வளோ காலி பணியிடம் வருதுன்னா 2075. டைப்பிஸ்ட் மற்றும் ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இரண்டுமே சேர்த்து 1435 காலி பணியிடம் வருது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3500 காலி பணியிடங்கள் தான் அதிக போட்டி இருக்கக்கூடிய காலி பணியிடங்கள். இதன் மூலமாக மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னன்னா, ஏன் இவ்வளவு குறைவான காலி பணியிடம்? இந்த அளவுக்கு குறைவான காலி பணியிடம் இதுவரை வந்ததே கிடையாது. இப்போ இந்த அளவுக்கு குறைவான காலி பணியிடம் வந்ததற்கான காரணம் என்னன்னா, குறைந்த கால இடைவெளியில் இந்த தேர்வை நடத்துகிறாங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, 2024 தேர்வு ஜூன் 9 நடைபெற்றது. அதில் அறிவிக்கப்பட்ட காலி பணியிடத்தை முழுமையாக நிரப்பிட்டாங்க. அவங்களாம் முதல் மாத சம்பளமே வாங்க போகிறாங்க. பல பேர் முதல் மாத சம்பளத்தை வாங்கிட்டாங்க. அதற்குள்ளாகவே அடுத்த அறிவிப்பு வெளியாகியிருக்கு. எனவே கிட்டத்தட்ட ஒரு வருட கால இடைவெளியில் எடுக்கப்பட்ட காலி பணியிட விவரம் தான் இது. இது வெறும் மிக மிக முக்கியமான ஒரு காரணம். குறைந்த கால இடைவெளியில் வெளியான அறிவிப்பு தான் குறைவான காலிப்பணியிடம் வருவதற்கான மிக முக்கிய காரணமாக பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு துறைகளில் இன்னும் காலி பணியிடத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இன்னும் முடிவடையலை. தற்போது வரை இருக்கக்கூடிய காலி பணியிட விவரத்தின் அடிப்படையில் தான் இப்போ தற்காலிகமாக நமக்கு 3935 வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் இது தற்காலிகம்தான், நிரந்தரம் இல்லை என்பதை மாணவர்கள் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும். இப்போ டிஎன்பிசி காலிப்பணியிட அறிவிப்பு தொடர்பாக வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த காலி பணியிட எண்ணிக்கை தற்காலிக எண்ணிக்கை மட்டுமே, இது முடிவல்ல. காரணம், பல்வேறு துறைகளில் இருந்து காலி பணியிட விவரங்கள் இன்னும் கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அது இன்னும் முடிவடையவில்லை. பல்வேறு துறைகளில் இருந்து அதிக அளவில் காலி பணியிடங்கள் விவரம் பெறப்படும் பட்சத்தில் 100% காலி பணியிடம் மாணவர்கள் எதிர்பார்த்த அளவு நிச்சயம் உயரும் என்று ஒரு சுற்றறிக்கையவே வெளியிட்டிருக்கிறாங்க. அதனால் மாணவர்கள் எந்த விதமான பதட்டமும் அடைய தேவையில்லை. அடுத்து நாம் செய்ய வேண்டியது என்ன? மாணவர்கள் அடுத்து செய்ய வேண்டியது என்னன்னா, இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற மிக மிக அரிய வாய்ப்பு. காற்றுள்ள போதே நாம் தூட்டிக்கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, நீங்கள் தேர்வு எழுதி அடுத்து அந்த தேர்வு நாள் வரக்கூடிய ஒரு வருடத்திற்குள்ள நீங்கள் 1 மாத சம்பளம் பெறக்கூடிய அளவிற்கு
மிக மிக விரைவாக தேர்வை நடத்தி அந்த தேர்வு முடிவுகளை வெளியிட்டு கலந்தாய்வுகளை நடத்தி உங்களுக்கு வேலை போடுகிற அளவிற்கு டிஎன்பிஎஸ்சியும் அரசும் துரிதமாக செயல்பட்டு கொண்டு வருகிறது. எனவே இதுதான் உங்களுக்கான மிக அரிய வாய்ப்பு. இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதே போல காலி பணியிடத்தை பற்றி யோசிப்பவர்கள் ஒரு சிறந்த போட்டியாளரானா சிறந்த போட்டியாளரே கிடையாது. ஹீ இஸ் ஷீ இஸ் அன்ஃபிட் டு த காம்படிட்டிவ் எக்ஸாம். காரணம் என்னென்னா, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரே ஒரு காலி பணியிடம் மட்டும் கொடுத்தாலே போதும், அவர் அதை நோக்கி ஓட ஆரம்பிப்பார். இந்த 3935 பத்தலைன்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் ஒரு சிறந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் மாணவர்களானால் நிச்சயம் கிடையாது. அதை மனசில் நிறுத்திங்க. ஒரு காலி பணியிடத்தை நமக்கு அறிவித்தாலே நம்ம போட்டி போட ஆரம்பிச்சிடணும். இருந்தாலும் கண்டிப்பாக அதிக அளவில் காலி பணியிடம் உயரும். அதையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அடுத்த மே 2026க்குள் கையில் வேலை இருக்கும். இந்த தேர்வை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 2026 மே மாதத்துக்குள்ளே நீங்கள் உங்களுடைய விருப்பமான டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணிடலாம். இந்த காலகட்டத்தில் உங்களை சுற்றி இருக்கிற பல பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எதிர்மறை எண்ணத்தை தூண்டுவாங்க. பல பணியிடங்கள் விலை போயிடுச்சு, பணியிடமே கம்மியாக வந்திருக்கு, நீங்கள் படித்து என்ன பண்ண போகிறீங்க, நமக்கு கிடைக்கவே கிடைக்காது, நம்ம கேட்டகரிக்கு 100 பணியிடம் தான் இருக்குது, நம்ம கேட்டகரிக்கு 250 தான் இருக்குது, அதுலேயும் பாதி விலை போயிடும், நம்ம படித்து வேஸ்ட்டு தான். இது போல் பல எதிர்மறை எண்ணத்தை தூண்டுவாங்க. நான் அடித்து சொல்லிக்கிறேன், ஃபுல் மெரிட் பேஸ்டில் தான் டிஎன்பிஎஸ்சி இயங்கிட்டு இருக்கு. எவ்வளவு நேர்மையாக செயல்பட முடியுமோ அவ்வளவு நேர்மையாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அந்த நேர்மறை எண்ணத்தை தான் நீங்கள் மனசில் வச்சுக்கணுமே தவிர, உங்களை சுற்றி இருக்கிற எதிர்மறை எண்ணத்தை தூண்டுபவர்களை விலக்கிட்டு படிப்பதில் கவனத்தை செலுத்துங்க. கண்டிப்பாக வெற்றி பெறலாம். அவர்களுடைய எதிர்மறை எண்ண படுகொழியில் தயவு செய்து சிக்கவே சிக்காதீங்க. எப்போவுமே நமக்கு அறிவிப்பு தான் நிரந்தரம், காலி பணியிடம் இல்லை. காரணம் என்னன்னா, காலி பணியிடம் கலந்தாய்வு வரைக்கும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் கலந்தாய்வு அட்டன் பண்ணுற வரைக்கும் காலி பணியிடம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி 3935னா இன்னும் 3 மாதம் கழித்து 4500 மாறும். அதுக்கடுத்து ஒரு 3 மாதம் கழித்து 7000 மாறும். கலந்தாய்வின் பொழுது 8000 உயரும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இன்னும் பல்வேறு துறைகளில் காலி பணியிடமே கேட்கலை. இப்போ எங்கள் துறையிலலாம் இன்னும் காலி பணியிடத்தை சமர்ப்பிக்க சொல்லவே இல்லை. அதனால் பல்வேறு துறைகளில் கேட்காத காரணத்தால் நிச்சயமாக என்னை பொறுத்தவரை 8000 வரை வருவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்பதை மாணவர்களுக்கு சொல்லிக்கிறேன். 8000க்கு மேல் வரும். உங்களுக்கான கட் ஆஃப் கண்டிப்பாக குறையும். நீங்கள் வேலை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக அதிகரிக்கும். இதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. மாணவர்கள் முதல்ல மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொருவரும் வல்லவர்கள் தான். காரணம் என்னென்னா, வள்ளுவரின் கூற்றுப்படியே வருகிற பாருங்க, கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டது அமைச்சு. ஒரு வல்லமை பொருந்திய அமைச்சன் ஒரு அருவினையை செய்ய வேண்டும் என்றால் எப்படியெல்லாம் செய்யலானா, ஒரு செயலை செய்து முடிக்கக்கூடிய சிறந்த கருவியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அதற்கான காலத்தோடு பொருந்தி செயல்பட வேண்டும். அந்த செய்கையை கண்டிப்பாக சிறந்த முறையில் செய்து முடிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்பவன் ஒரு வல்லவன், அவன் அமைச்சன் என்று வள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார். நிச்சயமாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வை எதிர்கொண்டு வெற்றி பெற இருக்கின்ற அனைத்து மாணவர்களுமே வல்லவர்கள்தான் என்பதை நீங்கள் முதல்ல உங்கள் மனசில் தெரிஞ்சு வச்சுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுமே வல்லவர்கள் தான். அவர்களுடைய சூழ்நிலை தான் அவர்களுக்கான தடையாக இருக்குதே தவிர யாரும் பார்த்திங்கன்னா முயற்சி செய்யாமல் இல்லை. கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கும். இந்த காலத்தை பயன்படுத்திங்க. இந்த காலத்தில் எந்த அளவுக்கு அருமையான செயல்களை செய்து இந்த தேர்வை வெற்றி பெற முடியுமோ அதை செய்யுங்க. நிச்சயமாக காலி பணியிடம் உயரும். அதிகாரப்பூர்வமாக டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்கு. அதனால் காலி பணியிடத்தை பற்றிய எதிர்மறை எண்ணத்தை தூக்கிடுங்க. காலத்தை பயன்படுத்தி சிறந்த கருவியை தேர்ந்தெடுத்து சிறப்பாக செயல்பட்டு வருகின்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வை வெற்றி பெறுங்கள். நல்லதே நடக்கும். சிவம்ஸ் அகாடமியை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.